இந்த டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஎம்ல ஒரு காம்பனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, நம்மளுக்கு என்ன காம்பனண்ட் தேவை அப்படின்னா அந்த காம்பனண்ட்டோட பேர் வந்து மை ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். அந்த காம்பனண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது பெருசாக, ஜஸ்ட் வந்து ஒரு HTML டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணும். நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் பேர் வந்து லேர்ன் ஏஇஎம். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுற காம்பனண்ட் வந்து சும்மா கண்ட இடத்துல இருக்கக்கூடாது. அதனால அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த குரூப் பேர் வந்து ஏஇஎம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுடைய யூஸ் கேஸ். ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த காம்பனண்ட் பேர் வந்து மை ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். அந்த காம்பனண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டில் கிரியேட் பண்ணுற போகிறோம். அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து லேர்ன் ஏஇஎம். அந்த குரூப் பேர் வந்து இந்த கிரியேட் பண்ணுற காம்பனண்ட் வந்து ஒரு குரூப்பில் போடுறோம். அதுக்கு பேர் வந்து ஏஇஎம் ட்ரைனிங். சரி, இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏஇஎம் இன்ஸ்டன்ஸை ஓப்பன் பண்ணிக்கணும். ஏஇஎம் இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம். நம்மளுடைய காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அது என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நம்ம காம்பனண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுனா ஆப்ஸ் ஃபோல்டரில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஸ் ஃபோல்டர் கீழே நம்மளுடைய ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒரு நேம் வச்சுக்கிறோம். அதில் காம்பனண்ட்ஸ் கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ளார தான் நம்மளுடைய காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம அதை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம CRXT லைட்டுக்கு போகிறோம். CRXT லைட் போனோடனே CRXT லைட் லோட் ஆனோடனே நம்மளுக்கு இந்த ஆப்ஸ் ஃபோல்டரில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஸ் ஃபோல்டரில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்து ப்ராஜெக்ட் நேம், நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்க, ஓகே, லேர்ன் ஏஇஎம். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம், லேர்ன் ஏஇஎம். இது வந்து எல்லாம் ஸ்மால் கேஸில் தான் இருக்கணும், வேணால் வந்து ஐஃபன் வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளார வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்ணிட்டு வரேன். சரி, நான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். செகண்டு என்ன பண்ணுறதுனா, இந்த காம்பனண்ட்டை வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறேன். பை யூஸிங் கிரியேட் பட்டன் அட் த டாப். இதுக்கு வந்து லேபிள், டைட்டில், காம்பனண்ட் குரூப்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நம்மளுடைய பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கிரியேட் பட்டன் இது பண்ணிவிட்டு கிரியேட் காம்பனண்ட் கொடுத்தோம்னா எனக்கு இங்கே வந்து நான் கொடுத்துருக்குற இந்த நேமுக்கு வச்சு நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த காம்பனண்ட் பேர் வந்து மை ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். அதோட டைட்டில் வந்து மை ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். லேபிளில் வந்து ஸ்பேஸ் விடாமல் கொடுக்கணும். ஸோ என்னுடைய காம்பனண்ட் ரிசைடாக இருக்கிற குரூப் பேர் வந்து ஏஇஎம் ட்ரைனிங். ஓகே, மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லைங்க, ஜஸ்ட் ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஓகே கொடுத்துட்டோம்னா எனக்கு ஒரு காம்பனண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் .jsp to .html. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணோடனே ஒரு .jsp கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நான் ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ரீநேம் கொடுத்துக்கலாம். ரீநேம் ஆப்ஷன் மூலிமா .jsp வந்து .html மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார ஒரு சாம்பிள் கண்டென்ட் போட்டு வச்சுருங்க, அதுதான் நல்லது. இப்போ வந்து மை ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க வந்து ஒரு காம்பனண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த காம்பனண்ட்டுக்கு டயலாக் கிரியேட் பண்ண போகிறோம். டயலாகுங்கிறது ஒன்றுமே இல்லை, அதான் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து இந்த காம்பனண்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஆனால் இதை வந்து நாம் வந்து ஃபஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்க தேவையில்லை. ஏன்னா இந்த டயலாகுங்கிறது வந்து பை டிஃபால்ட் ஏஇஎம்ல கொடுக்குற ஒரு ப்ரொவிஷன். ஸோ அதை வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு காம்பனண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையானதை மட்டும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டைட்டில் காம்பனண்ட்டில் ஒரு டயலாக் இருக்குன்னு தெரியும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்மளுடைய காம்பனண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்ளிகேஷன்ஸ் ஃபோல்டரில் கிரியேட் பண்ணுவோம். பை டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கிறது வந்து லிப்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. லிப்ஸ் ஃபோல்டரில் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் எனக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் நான் இங்கிட்ட இந்த இதுக்கு போயிட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இங்கே இருக்கிற டயலாகை வந்து காப்பி பண்ணி என்னுடைய இதுக்கு போட்டுட்டு எனக்கு தேவையானதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணல, நான் ஃபியூச்சரில் வந்து எடிட் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதாங்க காம்பனண்ட் வந்து
நாம் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறதுக்கான சிம்பிள் பேசிக் ஸ்டெப்ஸ் இவ்வளோ தான். என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து காம்பனண்ட்டுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்கிறோம், காம்பனண்ட்டுக்கு ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். காம்பனண்ட் வந்து எந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் கிரியேட் ஆகணுமோ அதுமாரி அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கிரியேட் ஆப்ஷன் மூலிமா, கிரியேட் காம்பனண்ட்ன்ற ஆப்ஷன் மூலிமா பேர், காம்பனண்ட் குரூப்பு, டைட்டில் எல்லாத்தையும் போட்டு ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த .jsp ஃபைலை .html ஃபைலை மாற்றிட்டு ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே சில காம்பனண்ட்ல வந்து டயலாக் அவைலபிளாக இருக்குது. இந்த காம்பனண்ட்ஸ்லாம் வந்து லைப்ரரி ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அதனால் அந்த லைப்ரரி ஃபோல்டரில் போயிட்டு WCM ஃபவுண்டேஷன் காம்பனண்ட்ஸ் அதில் ஒரு டைட்டில்ன்ற ஒரு காம்பனண்ட்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் பண்ணியிருக்கிறேன். இதான் வந்து சிம்பிள் பேசிக் ஸ்டெப்ஸ் டு கிரியேட் அ காம்பனண்ட்.